உனக்கு தெரிஞ்சு போச்சா? சிரிப்பா சிரிச்சதுன்னு உனக்கும் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பரவாயில்ல. ஊருக்கு தெரியல உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஊருக்கு தெரியல. மாடு ஏமாவா எடுத்து வைடா தாழ்த்து வைங்களா உலகிலே பரப்பரை நடப்பன ஊர்வன நீர் வாழ்வன நால்வன பிறப்பு எளிமலை ஜீவராசிகளுக்கும் உயிரை கவரும்படியாரு கவர்ந்து இழுக்கும்படியாரு ஆயுளை முடிக்கும்படியாரு அச்ச வசுக்களிலே ஒருவராரு தென் திசைக்கு இறைவன் அடியில புடிப்பியா முனையில புடிப்பியா? நடுமத்திலேயே புடிப்பியா? ஆமா. எனக்கு முனையில புடிச்சா வலிக்கும். ஆமா. அடியில புடிச்சா புடிக்க அண்டாது. அதனால நடுமத்திலேயே புடிப்பா. நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றது இல்லையா? என்ன சொல்ற நீங்க? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்ல. அவங்கிட்ட கொண்டு போய் காட்டல. நான் பக்கத்துல சும்மா தான் இருந்தேன். நீ கூட வச்சு நான் வச்சு கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்ன பண்ணுவேன்? பீராச்சாவி ஒண்ணு வச்சிருந்தேன். முன்னாடி நம்ப மாட்டான். அந்த பீராச்சாவியை கட்டி தொங்க விட்டுறான். பீராச்சாவி இங்க இருக்கா அடுத்த கேட உண்டு தானே பார்க்க சொல்றான். அவனை புறப்பட்டு விளைஞ்சு ஆழ்ந்தே எப்படி புறப்படுகிறது? ஒளி அழைக்கும்படியாக சூரிய பகவான் என்னுடைய தந்தை
அப்படி இந்த சூரிய தேவனுக்கும் சாவாது தாயா தேவியருக்கும் என்னுடைய பெயரோ முனையில பிடிக்கிறேன்னு சொன்னீங்க. முனையில பிடிக்கிற எம்ம தர்மன். ஓ அந்த மீனிய பிடிக்கிறவரு. ஆமா. முனையில பிடிக்கிறவரு. ஆமா. இன்னொருத்தராரு. என் தம்பி இருக்காரு. அவர் எங்க பிடிப்பாரு? அடியில பிடிக்கிறவன் சனி தேவன். அடியில அந்த பால சனி, பொங்கு சனி, மங்கு சனி, இந்த ஜென்ம சனி. ஜென்ம சனி, ஏழரை சனி. அடியில பிடிக்கிறவரு அவரு. அவர்தான் அடியில கீழே பிடிக்கிறவரு. நீ அப்ப முனையில பிடிப்ப. நான் முனையில பிடிக்கிறாள். பட்டு நடக்கும் போது நடுவுல பிடிக்கிறியா? படுத்துக்காடும் உயிர் பிடிக்கிறதா எல்லாமே படுத்து நடக்கும் போது இறந்துரியா இல்ல சும்மா கிடக்காது. படுத்தாக்க சரி மொழியில பிடிக்கிறவரு அவர் அடியில பிடிக்கிறவரு. அப்பப்ப நீ சொல்ற மாதிரி என்னன்னா வாங்க நட்டு வந்து இன்னும் சரியா கிடைக்கல அதுக்குள்ள கவர் பண்ணிக்கிற பாக்கெட்ல அப்படி யம தர்மன் சனி தேவன் சரியாக துன்பத்தை தொடரக்கூடியவன். ஆயுள் முடிந்தவுடனே அவருடைய கணக்கை கண்டு ஆயுள் முடிஞ்சிட்டா நம்ம வண்டி நிறுத்திடணும். ஆயுள் வண்டி ஓட்டினா சீஸ் ஆயிடும் வண்டி. என்ன என்ன ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா ஆயுள் வாங்கி ஊத்து. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பிறக்கும் தருவாயிலே இறக்கும் தருவாயையும் எழுதி அனுப்புவான் பிரம்மதேவன். ஆனா என்ன பிடிக்க முடியாது. யமதேரமனுக்கு அப்ப நான் லஞ்சம் கொடுத்து அனுப்புறான். ஆனா இன்னைக்கு உனக்கு வந்து என்ன நீ பிடிக்க வந்தீன்னு வச்சுக்க பிடிக்கிறதுக்கு தான் உயிரை நீ பிடிக்க வந்தீங்கன்னா உனக்கு லஞ்சம் அப்படியே 500 ரூபாய் கொடு, உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போடுவாண்டா. அதே மாதிரி யமதேரமனுக்கு வாரம் வாரம் பால் கொடுத்து அனுப்புறான். 100 ரூபாய் குடுறா. 100 ரூபாய் குடுறா. கால்ல விட கால்ல எல்லாம் தரேன். யாரு? நான் தரேன் கால்ல. நீனா காட்சி விஜயமான என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் ஊர் இது. நீ நடா இல்ல காசி யார் கண்ணுலயா காட்டுவியா நீனு? அத கண்ணுல காட்டினா என்ன பண்ண போறீங்க? பாக்கெட்ல வச்சு மொத்தம் கொடுக்குறேன் அதே வாழாண்டு போறீங்க. அப்படி இரண்டு ஆட்கள் தன்பார்க்க மகாரபரையே நான்கு வேளம் சீக்கிரம் கட்டுணர்ந்து கருமத்தி மடியிலே அதோ பார்த்தையா பாருங்க. வேலை என்ன? மலை 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 ஒரு கீழே என்ன? அக்கினி யாரு? அக்கினி யாரு? நடுவுல சிம்மாசனம். சிம்மாசனம். மயில் இலையில தொங்குது ஒரு மலை. நான் தவறு செய்து விட்டால் அந்த மயில் இலையில தொங்குற மலை அறுத்து உங்களுடைய சிம்மாசனத்துல விழுந்து உங்களை அக்கினி யாரு? அக்கினி யாரு? நீங்க அக்கினி யாரு அழித்து விடும். அதனால எனக்கு யம தர்மன். ஏன்னா நீதி நேர்மை தெரிஞ்சு அறக்கடவுள் பேர் தர்மன் யம தர்மன் யம தர்மன் அப்படி என்று பெயர் நாமம் கொடுத்து எப்படி புறப்படுகிறேன்? அங்க காலில் சீழம் முழுவதும் அப்படியே விட்டு பெற்ற தாய் இருக்கின்றாரே என் தாய் சாயாதேவி. என் சாயாதேவி என் தாயை காலியால் எட்டி முதற்கு
எப்போது பெற்ற தாயை எட்டி புதைத்தாயோ தாயின் குடும்பம் எட்டி உயர்த்தாயோ உன் காலையே பூவும் புழுவும் ரத்தமும் புழுவும் நித்தமும் ஒழுவ கடவுள் நித்தமும் ஒழுவ கடவுள் யாரு கொடுத்த சாபம் அம்மா ஜாயா தேவி தாய் கொடுத்த சாபத்தினாலே இதுக்குதான் தாய வந்து தாய சிறந்த கோயிலும் இல்ல தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்ல தாய்க்கு போறது சோறும் தங்கச்சிக்கு போறது சீரும் குலதெய்வத்தை மறக்கிறனும் அவன் குடும்பமே வாழாது அவன் குடும்பமே லீடாது அதான் தாயை வந்து அடியனு கூட கேட்க கூடாது எட்டி வரைக்க கூடாது அடிக்கூடாது எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு தம்பி கல்யாணம் முடிந்து விட்டது கல்யாணம் நடந்ததா யாரு உனக்கு 13 பேர் எனக்கு மறைவார்கள் என்னடா வாங்க 30,104 மணி வந்தான் நான் நல்லா ஒண்ணே பொண்டாட்டி இல்லாதவன் எனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு நாள் ஊருக்கு ஒரு பொண்டாட்டி எல்லா வேலைக்காரங்களும் நீ ஊனு கேக்குறான் ஆமா உன் பொண்டாட்டிக்கு யாரு ஊனு கேக்குறது நான் வந்து ஊனு கேக்குறது நீங்க பின்னால ஊனு கேளுங்க பொண்டாட்டி தேவடியா மாலை அட்டை விட்டு போவாங்க 13 மறைவார்கள் ஆனால் அதுல இப்போ என்னோட இருப்பது எல்லா மணியும் உன் கூட இருக்காங்களா எங்கடா ஒரே ஒரு மனைவிதான் என்னோட இருக்கான் பஞ்சல் மணி கொஞ்சம் விட்டு போட்டாங்க ஆமா ஆமா யாருமே இல்ல ஒருவரும் இல்ல வேலைக்கு இந்த காலுவே சீடும் முழுவதும் முழுவதா ஆமா இத பார்த்து என்னோட சகித்து வாழ முடியாது எல்லாம் ஓட்டாங்க 12 பெண்கள் சென்று போன காலத்துல ஒருவர் மட்டும் தான் என்னோட இருக்கு யாரு வாங்க கூட இருக்கிறவங்க சுவாலே சுவாலையா ஆமா சுவாலை ஆனா அந்த அம்மா இருக்காங்க பாரு கற்பிலே சிறந்தவங்க ஆமா ஆமா அழகிலே சிறந்தவங்க ஒழுக்கத்திலே சிறந்தவங்க ஆமா பத்தினா என் வீட்டுக்காரி மாதிரி பத்திரியை உலகத்துல பார்க்க முடியாது பொண்டாட்டி பத்தினியா இப்ப பார்க்க தான் போறாங்க எல்லாம் உன் பொண்டாட்டி பத்தினியா என்னன்னு இப்ப தெரிஞ்சுப்பாங்க எல்லாம் உன் பொண்டாட்டி மாதிரி பத்தினி யாருமே இருக்க முடியாது சித்ராகுப்தா கணக்கை கொண்டு வா எடுத்தாடா கணக்க கணக்கு என்னங்க இன்னைய கணக்குல யார் யாருக்கு கணக்கு முடிஞ்சிருக்கு கீரபாளையம் வெள்ளக்கர மதுரா கீரபாளையம் பாலு என்று சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியன் காலை 6 மணியோட அவங்க கணக்கு முடியுதாம இன்னைக்கு முடியாதுங்க இந்த மாதம் ஃபுல்லா 30ஆம் தேதி 31ஆம் தேதி தான் முடியும் கணக்கு அப்பதான் போடுவார் குரு என் கணக்கு பார்க்க முடியாதுங்க கணக்கு இல்லடா நான் எமன் கணக்க பாக்குறேன் எமன் கணக்கு தான் என் கணக்கு அகப்படாத இன்னும் வந்து அவனும் சீட்டு எடுத்து கொடுத்து அனுப்பலையா இதெல்லாம் வந்து உன் தலை தேவையெல்லாம் ஊத்தாட்டி தான் இவரு போவாரு 40 வருஷத்துக்கு அந்தானே பாரு அதான் அனுப்பியிருக்கேன்டா நிறைய பேரை என்னுடைய தந்தை உலக ஜீவராசிகளுக்கு எப்படி கொடுக்கப்படும் என்றால் இப்ப உங்க மனைவி அவருக்கு இதெல்லாம் பழக்கமா இருக்குது நச்சுக்கிறதுக்கு தள்ளி கிடக்குறேன் ஒரு கணவனுக்கு துரோகம் செய்ய ஒரு பெண் எண்ணி விடுவாளை யாரால் அது மட்டும் இல்லாது இந்த உலகத்திலே கண்ணைக்கு பால் கொடுத்த
சொல்லக்கூடிய ஆமா உயிர் காக்கும்படியான ஆ பசும்பால் இருக்கிறது. ஆஹா அந்த பசும்பாலை 1 லிட்டர் பால்ல கன்றுக்கு கொடுக்காது. ஆ கன்றுக்கு பால் இல்லாது இல்லாது கறந்து விடுகிறார்களே மாதர்கள், ஆ அவர்களுக்கு கடுமையான தண்டனை. தண்டனை இந்த கசு இந்த பசு இருக்கிறது. ஆஹா. தன்னுடைய குழந்தைக்குரிய பாலை ஆலை கொடுத்துத்தான் மீதி பாலை நாம புசிக்கிறோம். ஒதுக்கணும். கன்றுக்கு பால் கொடுக்காது போறால் ஆனால் அவர்களுக்கு நரகத்திலே ஆமாங்க அனுப்புவீர்கள் கடுமையான சாபம். ஆமா. ஆஹா அது மட்டும் இல்லாது நம்பிக்கையற்றோர் தன்னை நம்பிக்கை ஒருவருக்கு நம்பிக்கையான துரோகத்தை நம்பிக்கை துரோகம் செய்பவருக்கு எந்த துரோகத்தை வேண்டுமானாலும் மன்னிப்பேன். ஆனால் நம்பினவருக்கு துரோகம் செய்கிறார்களே போனா சொஜா பண்ணி வீட்டுல படுத்துப்பான். அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவருக்கு நம்மன துரோகம் செய்யறவனுக்கு அக்கினி குழியிலே ஆட்படுத்துவேன். உண்மைதாங்க தண்டனை அவனுக்கு கடுமை தண்டனை. இது போன்று கொடுமையான தண்டனைகளை கொடுத்து வரும் பிறவியிலே அவர்களுக்கு நன்மார்க்கங்களை கொடுக்கும்படியான யமதர்மன் தெரிந்தாய். என் மனைவி இருக்கின்றாலே சுபாலை எங்க வச்சிருக்கீங்க? 12 மனைவிகளும். ஆமா இங்க யாரும் இல்லையா? இங்க யாருமே ஒருவருக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் தான் நம்பி சொல்றேன். என்கிட்ட சொல்லுங்க. இங்க வேலைக்காத்த முள்ள நடுவுல சப்பாத்தி முள்ள இதெல்லாம் டீ வளர்க்குற முள்ள என்கிட்ட சொல்லுங்க. காலையில இருந்து 11:50 வரைக்கும் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அவள அழகு இருக்காளே அவள மாதிரி அழகு உலகத்துல கிடையாது. உண்மைதான் பொண்டாட்டி பத்தினி தெய்வத்தை பார்க்க தான் போறாங்க. அதனால அவளை எலுமிச்சங்கனியாக உருமாற செய்து என் தொண்டையிலே வைத்திருக்கிறேன். இப்ப வந்து உன் மனைவி சுவாலைய நம்பாத ஏம்புளிச்சங்கனியா எலுமிச்சங்கனியா பொறுமையா பேசு. அப்படி நம்பிக்கை இல்லாத இல்ல தம்பி. ஒன்ன மாதிரி பயலுவோ யாராவது பார்த்தா அவ அழகு குன்றிடும். ஆமா ஆமா ஆமா. அதனால வெளியே விடாத எலுமிச்சங்கரி ஆக்கி அப்படியே தொண்டையில வச்சிருக்கிறேன். எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்படியே உல்லாசமான இடத்துல எனக்கு பண்ணிட்டு திரும்பவும் எலுமிச்சங்கரி ஆக்கி வச்சிருவோம். ஏன் உன்ன மாதிரி பொறுக்கி ஒன்னா பார்த்தா ஒன்னே சொல்லலீங்க ஐயா. எந்த பையன் மாதிரி பொறிக்குவோம் பார்த்தாயா வீட்டுக்காரி அழகு குந்திடும். அழகு குறைஞ்சிடும். பல 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 பலன்னு இருப்பான். பல 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 பலன்னு அப்படியாக இந்த யமதர்மன் ஆட்சி பரிவாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறை வழிபாடு செய்து போகும்படியான பாதை ஆத்தாடி மகமாரி